மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகையை வந்து உயர்த்தி தமிழக அரசு வந்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லே ஆள் அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகையை இருமடங்காக உயர்த்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இதன் மூலம் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து உயர்த்தப்படுவதாக வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து தமிழக அரசின் அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வந்து ரூபாய் 2000 வந்து உயர்த்தி தமிழக அரசு வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து 3000 6000 ரூபாயாக வந்து உயர்த்தி தமிழக அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து 6000 ரூபாயிலிருந்து வந்து 12000 ரூபாயாக வந்து உயர்த்தி அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி படிப்பில் வந்து ஈடுபடும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் ஆராய்ச்சி படிப்பில் வந்து பயிலும் மாணவர்கள் வந்து தங்களது விண்ணப்பத்துடன் வந்து மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அல்லது தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம், நேரம் அல்லது பகுதி நேர ஆராய்ச்சி படிப்பு பயில்வதற்கான உரிய பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் இருந்து பெற்ற ஆராய்ச்சி படிப்புக்கான ஆய்வறிக்கை, வாய்மொழி தேர்வு தேதி வழங்கப்பட்டுள்ளதற்கான ஆதாரம் மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட இருப்பிடச் சான்று ஆகியவற்றை வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும்னு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. நண்பா, மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க்ல கொடுக்குற நண்பா, வேணுங்கிற நண்பர்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.